இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காயை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்ல காரசாரமா ஒரு பிரியாணி தாங்க பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா இந்த பிரியாணி செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அப்படி இருக்குங்க. வெல்கம் டு லவ் ரெசிபிஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து 4 பச்சை மிளகாய் கீரை எடுத்துக்கிறேங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 15 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முத்தினதாக இல்லாமல் பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுக்கிறேன். இப்படி தொடச்சி விடுறதுனால வெண்டைக்காயை கட் பண்ணும்போது பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரும். இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணிடலாம். அதோட மேல் பாகத்தையும் அடிப்பாகத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. வெண்டைக்காய்க்கு நடுவில் நைஃபை வச்சு ஒரு கோடு மாதிரி கட் கொடுத்துருங்க. பாதி அளவுக்கு கட்டு கொடுங்க, ஃபுல்லாக கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணுறதுனால நம்ம சேர்க்க போகிற மசாலா வெண்டைக்காயில் நல்லா கோட் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி பண்ணுறது. இப்படி எல்லா வெண்டைக்காயும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூட ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா தாங்க மேகி மசாலா. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதோட விலை 5 ரூபாய் தாங்க. இப்போது நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, தயிரில் இருக்க தண்ணியே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா கையாலே பிசறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெண்டைக்காயில் கோட் ஆகிற மாதிரி தடவி விடுங்க. நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா வெண்டைக்காய் கூட சேராமல் உதிரியாக போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் ஊற போட்டுடலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்படி ஊற வச்சு நம்ம பிரியாணி பண்ணுறதுனால நமக்கு ரைஸ் நீளமாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போ லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கை அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்றேன். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நல்லா சுருண்டு டார்க் அண்ட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சுற்றி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலாலாம் கருகிடும். இப்போ லைட்டாக ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடும் நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருங்க.
அடுத்து பிரியாணிக்கு தேவையான பிரிஞ்சிலை, பட்டை, லவங்கம், சோம்பு உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை சேர்த்துருங்க. இது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகணுங்க. சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூட சேர்த்துருங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சுட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. அழுத்தி கலராதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஏற்கனவே 10 நிமிஷம் ஊறி இருக்கு. இப்போ லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துருங்க. அடுத்து ஒரு 4லிருந்து 5 முந்திரி பயிறு இதோட சேர்த்துருங்க. சேர்த்து முடிச்சுட்டு குக்கரோட மூடியை வச்சு மூடிடுங்க. விசில் போடாதீங்க. விசில் போடாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வச்சுடுங்க. அப்படியே 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் போகிற இடத்துலேருந்து நல்லா ஆவி வரும். அந்த ஸ்டேஜில் பொறுமையாக மூடி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு ரைஸ் ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ரைஸ் வெந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே நல்லா தெரியுது, 3/4 பதம் அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன், அதை இதுக்கு மேலே சேர்த்துடலாம். சேர்த்து முடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் மசாலாவை ஒன்றுன்னா இதுக்கு மேலே சேர்த்துருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா வெண்டைக்காயும் ஃபுல்லாக சேர்த்தாச்சுங்க. அடுத்து இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணி ரைஸை லைட்டாக கலந்து தூவி விடுங்க. ஃபுல்லாக வெண்டைக்காய் கவர் ஆகிற அளவுக்கு ஒரு லேயர் பிரியாணி ரைஸை தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, காரசாரமான வெண்டைக்காய் பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்டில் இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டிலே குக்கரை வச்சு அவ்வளோ சூப்பரான பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.